வணக்கம் மாணவர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 3ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் 1ல் வந்து அழகு 4 மீனுவின் வண்டிங்கிற நமக்கு வந்து ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டின்கான ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம அழகு 1ல் இருக்கிற பாடத்துக்கு ஆன்சர்ஸ் போட்டுட்டோம். அந்த பார்க்கலாம், நம்ம சேனலில் இருக்குமே பாருங்கள். இப்போ நம்ம அந்த அழகு 2 மீனுவின் வண்டிங்கிற பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஒரு கதை. மீனுக்கு வந்து ஒரு புதிய மிதிவண்டி வந்து கிடைச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் ஒரு கதை. இப்போ நம்ம இதற்கான ஆன்சர்ஸ்லாம் வரிசையை நம்ம வந்து பார்த்துடலாம். பாருங்கள், இதுக்கு நமக்கு ஆன்சர்ஸ் எத்தனை கொஸ்டின்ஸ்லாம் எத்தனை நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு வந்து பேஜ் நம்பர் 48ல் வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், அதை தெரிந்து கொள்ள வேண்டுமான்னு சொல்லி கொடுத்துட்டு நமக்கு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன நடந்திருக்குன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதில் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு தொடரில் இருக்கிற ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் அந்த சொற்கள் கீழே அடிக்கோடி இட்டோன்னா அதோட ஆன்சர் கிடச்சிருமா. முதல் தொடர் என்னது? மீனும் கேட்டது கிடைத்தது. அதில் முதல் தொடரில் மீனுங்கிறத கோடு போட்டுக்கோங்க. அடுத்து இரண்டாவது தொடரில் இரண்டாவது இருக்குது பாருங்கள், அதை கோடு போட்டுக்கோங்க. மூன்றாவதில் பார்த்திங்கன்னா மூன்றாவது இதை வந்து கோடு போட்டுக்கோங்க. அடுத்து நான்காவதில் நாலாவது இது, ஐந்தாவதில் வந்து ஐந்தாவது. இப்போ ஃபுல்லாக வாசிங்க. மீனு ஓடி வந்து தொட்டு பார்த்து டாட்டா கூறினாள். இதுதான் வந்து ஆன்சர். மீனு ஓடி வந்து தொட்டு பார்த்து டாட்டா கூறினாள். இதுதான் வந்து நமக்கு அந்த ஆன்சர். ஸோ இதை வந்து இது பண்ணிவிட்டு கீழே அந்த ஆன்சரை வந்து எடுத்து எழுதணும். ஆன்சர் பாருங்கள். மீனும் ஓடி வந்து தொட்டு பார்த்து டாட்டா கூறினாள். இதுதான் வந்து ஆன்சர். முதல்ல அந்த அண்டர்லைன் போட்டு கீழே எழுதியிருக்க பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், நமக்கு செய்தி பலகெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பின்தொடர்ந்து படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸ்கேன் பண்ணால் நமக்கு ஒரு பாடப்பகுதி வரும். அதை வந்து நம்ம கேட்டு நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து பாருங்கள், கதையில் பிடித்த சொற்கள் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. மொத்தம் ஒரு 10 சொற்கள் கொடுத்துருக்காங்க. நமக்கு மேலே அந்த மீனும் வண்டியும் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கு பிடிச்ச 10 சொற்கள் வந்து எடுத்து எழுதணும். நீங்கள் எது வேணால் எழுதலாம். அதிலேருந்து ஒரு 10 சொற்கள் மட்டும் எழுதினா போதும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு எழுதுகிறேன். பாருங்கள், 10 சொற்கள். ஃபஸ்ட்டு வந்து அப்பா, பாட்டி, கண்ணீர், நீச்சல், மலை, சுத்தம், தாடி மாமா, நண்பன், மிதிவண்டி, சக்கரம். ஸோ இந்த 10 தான் நீங்கள் எழுதணும் கிடையாது. அந்த கதையில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு 10 சொற்கள் வந்து எடுத்து எதனாலே போதும். ஸோ இதை வந்து பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், அதிகமான சொற்கள் ஒன்று போல் எழுதியவர். ஸோ நம்ம 10 சொற்கள் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு எழுதியிருப்பாங்க. நீங்களும் அவங்க ஃப்ரெண்டும் எத்தனை சொற்கள் வந்து ஒன்று போல் எழுதிருக்கீங்கன்னு சொல்லி எழுதிக்கோங்க. அது அவங்களோட பேர் எழுதிட்டு நீங்கள் எத்தனை சொற்கள் வந்து ஒன்று போல் எழுதிருக்கீங்கன்னு சொல்லி அதுக்கடுத்து வந்து எழுதணும் அடுத்த கோட்டில். அடுத்து பாருங்கள், பாடத்தில் அடிக்கோடிட்டு எழுதுக. அதில் வந்து அருகருகே வந்துள்ள ஒரே எழுத்து ஒரே சொல். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆ ஆ, ட்ரிங் ட்ரிங். இதே மாதிரி நமக்கு வந்து பாடப்பகுதியில் வந்து நிறைய சொற்கள் வந்து ஒன்று போல் அருகருகே வந்துருந்துச்சு. அந்த சொற்கள் நம்ம எழுத போகிறோம். ஆன்சர் பாருங்கள், நமக்கு ஆன்சர் என்னன்னா டா டா, அடுத்து வந்து மே மே, ஹி ஹி, டுர் டுர். ஸோ இதை எழுதிக்கோங்க. இதுதான் வந்து நமக்கு ஒரே ஒரு சொற்கள் வந்து அருகருகே வந்த சொற்கள். அடுத்து பாடத்தில் பிடித்த தொடர் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான் நமக்கு இந்த பாடல் கொடுத்துருந்தாங்கள, அதில் நீங்கள் உங்களுக்கு எந்த தொடர் பிடிச்சிருக்கோ அதை வந்து எழுதலாம். நான் என்ன எழுதுறேன்னு பாருங்கள், நீ என் நல்ல நண்பன். ஸோ இந்த இது எழுதலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு அந்த பாடத்தில் பிடிச்ச தொடர் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட நீங்கள் வந்து எழுதிக்கலாம். சரியா? அடுத்து பாருங்கள், எனக்கு பிடித்த பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து ஒரு படித்தல் பலகை கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். இது ஒரு விலங்கு. என்ன விலங்கு நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆடு. ஸோ ஆடுன்னு எழுதிக்கோங்க. அடுத்து தண்ணீருடன் தொடர்புடைய சொற்கள் கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் வரும்னா நீச்சல், பாருங்கள் நீச்சல், மலை, சேறு. இந்த மூணுமே வந்து தண்ணீருடன் தொடர்புடைய சொற்கள். எழுதிக்கோங்க, நீச்சல், மலை, சேறு. அடுத்து அதிக எழுத்துக்களை கொண்ட சொற்கள். அதிக எழுத்துக்களை கொண்ட சொற்கள் கேட்டிருக்காங்க. என்னென்ன சொற்கள்லாம் பாருங்கள், இந்த செல்கிறேன். அடுத்து பாருங்கள் மிதிவண்டி, குதித்தாள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்கும், வளர்ந்து. இது எல்லாமே பாருங்கள் நமக்கு மொத்தம் அதிக எழுத்துக்களை கொண்ட சொற்கள் இருக்கும். ஒவ்வொன்றிலையும் நமக்கு 5 அல்லது 6 எழுத்துக்கள் வர்ற மாதிரி வரும். ஸோ இப்போ நம்ம அதற்கான ஆன்சர் நம்ம எழுதிடலாமா? பாருங்கள், அதற்கான ஆன்சர் பாருங்கள், செல்கிறேன். அதிக எழுத்தல் சொற்களை வந்து மொத்தம் மேலே குறிச்சோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே எடுத்து நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் வந்து செல்கிறேன் எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குதித்தாள், குதித்தாள். நமக்கு மேலே கொடுத்துருக்காங்க, அது அப்படியே தான் நம்ம பார்க்கணும். அதில் வந்து அதிக எழுத்துக்கள் வர்ற மாதிரி எழுதணும். அதுக்கடுத்து பாருங்கள் மிதிவண்டி, மிதிவண்டி. அடுத்து பாருங்கள் வளர்ந்து, வளர்ந்து எழுதிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு பாருங்கள், படித்தல் பலகையில் உங்களுக்கு பிடித்த சொல்லை கொண்டு தொடர் எழுதுக. நமக்கு மேலே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களே, அதில் ஏதாவது ஒரு சொல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு அந்த சொல்லை வச்சு நம்ம தொடர் அமைக்கணும். நான் என்ன எழுதுறேன்னா மிதிவண்டின்னு சொல்லி வந்து எழுதியிருக்கேன். இப்போ இதை வச்சு நான் தொடர் அமைக்க போகிறேன். என்னதுன்னா, எனக்கு மிதிவண்டி ஓட்ட பிடிக்கும். எனக்கு மிதிவண்டி ஓட்ட பிடிக்கும். எழுதிக்கோங்க, எனக்கு மிதிவண்டி ஓட்ட பிடிக்கும். அடுத்து பாருங்கள், நமக்கு வந்து இந்த மேலே ஒரு கதை கொடுத்துருந்தாங்களா, அதை வந்து சுருக்கமாக வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அது கீழே வந்து நமக்கு இப்போ நீங்கள் இதை வந்து படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வந்து ஒரு டைம் படிக்கும்போது எவ்வளோ நேரம் ஆச்சு, அது 2ஆவது டைம் வந்து படிக்கும்போது எவ்வளோ நேரம் ஆச்சு, ஒவ்வொரு நேரம் படிக்கும்போது உங்களுக்கு வந்து எவ்வளோ டைம் ஆயிருக்குன்னு சொல்லி நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் படித்து பார்த்து ஆன்சர் போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்கள், நினைத்து பார்த்து மகிழ்ந்தது எது. அடுத்து வந்து பாருங்கள், நினைத்து பார்த்து மகிழ்ந்தது எது. ஆன்சர்னா 3 சக்கர வண்டி. அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு 3 சக்கர வண்டி பழைய பொருட்கள் கடைக்கு சென்றது ஏன்னா அவங்க வந்து புதிய மிதிவண்டி வாங்கிட்டாங்க. அதனால் புதிய மிதிவண்டி வாங்கியதால் 3 சக்கர வண்டி பழைய பொருட்கள் கடைக்கு சென்றது. ஸோ இந்த 3 லைனையும் அப்போ இந்த ஒரு கோடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 2வது கொஸ்டின் கீழே அதில் வந்து எழுதிக்கோங்க. இதான் வந்து செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து சொல்வதை எழுதுக கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்கள் மிஸ் வந்து சில டிக்டாக்ஷன் மாதிரி போடுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் இந்த பாக்ஸ்குள்ளே எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க மிஸ் சொல்லும்போது வந்து அதை எழுதிக்கோங்க.